அண்மை செய்தி கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கிறது. தற்போது பலி எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அங்கு மீட்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் கனமழை காரணமாக 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட காரணத்தினால் 45 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கிறது. தற்போது பலி எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு மீட்பு பணிகளும் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. கேரள மாநிலம் வயநாட்டில் 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது பலி எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு மீட்பு பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாட்டில் 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது பலி எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் கனமழை காரணமாக 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது பலி எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட தொடர் கனமழை காரணமாக 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு தொடர்ந்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது 45 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் கனமழை காரணமாக 3 இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தற்போது பலி எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கி 45 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு மீட்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன.